ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் அவுரி செடி கிடைக்கல, எனக்கு அவுரி வேணும், அவுரி விதை வேணும், அவுரி செடி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் அதிகமாக எனக்கு அவுரி கிடைக்கிது. அவுரி இல்லை, கொளஞ்சி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொளஞ்சி பூ வேறு, அவுரி பூ வேறு. எனக்கு ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். ரெண்டோட பூக்களும் வேறு மாதிரி இருக்கும். பக்கத்தில் வச்சு பார்த்தா ரெண்டோட இலைகளும் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே அதிகமாக கிடைக்கிது. கொளஞ்சியும் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், அவசியம் நான் அனுப்பி விட்றேன். கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும். செடிக்கு எந்த வகை காசும் எனக்கு தேவையில்லை. கொளஞ்சியில் அதிகமான நன்மைகள் இருக்குது. அதுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அது சாதப்பொடியாக செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம அவுரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவுரி பார்த்திங்கன்னா இது ஒரு அவுரி செடியாக இல்லை, அவுரி மரமாகவே வந்திருக்கு. இங்கே நிறைய இடங்கள்ல இது கிடைக்கிது. நம்மக்கிட்ட அவுரியில் ஹேர் பேக் இருக்குது, ஹேர் ஆயில், அவுரி ஆயிலே இருக்குது. அப்புறம் அவுரியில் பார்த்திங்க அப்படின்னா அது டை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அவுரி பொடியாக யூஸ் பண்ணுறாங்க. விதைகள் இப்போ தான் நிறைய வச்சுருக்கு. இதோட பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னீர் ரோஸ் மாதிரி ஒரு லேஸ் பிங்க் கலரில் இருக்கும். கொளஞ்சியோட பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாடாமல்லி கலருக்கு ரிலேட்டடாக ஒரு நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பிக் ஒன்று. அது ஒரு கலரில் இருக்கும். ரெண்டோட பூ கலர்களும் வேறு மாதிரி இருக்கும். கொளஞ்சி பார்த்திங்கன்னா கீழே செடி மாதிரி தான் வளரும், ரொம்ப உயரம்லாம் வராது. ஆனால் அவுரி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உயரமாக வருதுன்னு இங்கே பாருங்கள். இதை கிட்டத்தட்ட 3 அடி அந்த மாதிரி இருக்குது. இது படர்ந்து போயிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். அவுரி இலைகளை சாயம் போடுறதுக்காக அந்த காலத்தில் கலருக்காக யூஸ் பண்ணாங்க. ஹேர் டை, ஹெர்பல் ஹேர் டை, இயற்கையாக நம்ம கலரை நம்மளுடைய முடியை கலர் பண்ணிக்கிறதுக்காக, கருப்பு சாயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இதை தவிர ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இன்டேக்காக எடுத்துக்கலாம், உள்ளேயும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். எப்படி அப்படின்னா அது தோல் சம்மந்தமான வியாதிகளை சரி பண்ணுது. இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேள்விப்படாதவங்களும் எனக்கு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கீங்கன்னு. தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அது ரொம்ப மருந்தாக வேலை செய்யுது. இன்டேக்காக எடுத்துக்கலாம். வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக உள்ளே எடுத்துக்கலாம். இதை பற்றி யாருக்காவது தகவல் வேணும்னா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் நல்லா பெருசாக தனியாக அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கு யாருக்காவது அவுரி செடி வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். விதைகள் நிறையா வருது, கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். இப்போ தான் விதைகள் வந்துகிட்ருக்கு. ஆனால் விதைகளோட முளைப்பு திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பரவாயில்ல நான் நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் இதை வீட்டில் வளர்க்கல, என் வீட்டு வாசலில் வளருது. அதிகமான செடிகள் இருக்குது. செடி எவ்வளோ உயரம், 1 அடி வருதுன்னா கீழே 1 அடி வேர் போகுது. அதனால இவ்வளோ பெரிய செடியை உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. சின்ன சின்ன கன்றுகள், நாற்றுகள் வேணும்னா அவசியம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன்.